Hi friends, welcome to Sanjana's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு பர்ஃபி தான் இது. இது வந்து குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிடலாம். இது வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க கூட இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வித்தியாசமா சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் வந்து வெல்லம் வந்து பொடி பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து 1.5 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன் நான். அதில் வந்து நீங்கள் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன் நான். ஊற்றி நல்லா நம்ம வந்து அதை சின்ன சின்னதாக கட்டி இல்லாமல் அதை வந்து கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சி நல்லா இது மாதிரி கொதிக்கணும். அந்த ஸ்டிக்கி பதம் வந்தாலே நம்மளுக்கு போதும். நல்லா இப்படி தொட்டு பார்த்தா ஸ்டிக்கியாக இருக்கணும். அந்த பதத்தில் நீங்கள் வந்து நம்மளோட சத்து மாவு இருக்குல்ல, மிக்ஸ் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். கவர்மெண்ட்டில் கொடுக்குறதும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் மன்னா ஹெல்த் மிக்ஸ் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை போட்டு நான் இதுக்கு வந்து 1.5 டம்ளர் வெல்லத்துக்கு வந்து நான் 3 to 4 டம்ளர் வந்து சத்து மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். நான் இதுக்கு வந்து 100 கிராம் நெய் டோட்டலாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனாக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பாருங்கள், அந்த நெய்யெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்மளோட அந்த பேன்லேருந்து ஒட்டாமல் அல்வா பதத்துக்கு நல்லா வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சிறுந்தீயில தான் வைக்கணும். ஃபுல்லாக வச்சிடாதீங்க. வச்சுட்டு அது நல்லா ஒட்டாமல் வரும்போது தான் நம்மளுக்கு அந்த பதம் நல்லா வரும். நல்லா மாவும் வேகும் நல்லா. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்வீட்டு சாஃப்டாகவும் ரொம்ப வந்து ஹார்டாக இருக்காது. சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்வீட்டும் நல்லா திட்டமாக இருக்கும் நம்மளுக்கு. நல்லா இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. தேவையான அளவு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நெய் தடவின பிளேட்டில் வந்து இதை நம்ம அப்படியே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த நெய் வந்து நிறைய எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அது கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இறுகிடும். ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் வந்து எனக்கு மேலே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, முந்திரி பாதாமை வந்து நான் பவுட்ரு பண்ணி அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்க வந்து இது ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பர்ஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்து குட்டி குட்டியாக ஸ்லேஸ் பண்ணி நான் வந்து அரேஞ்ச் பண்ணி அதுக்கு மேலே பாதாம் வச்சு நான் கார்னிஷ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.